ஸோ ஹாய் கைஸ், நான் உங்கள் நிலத்துல இருந்து பாணி. ஸோ இன்னைக்கு Q&A. காலையில் மறந்துட்டேன் இன்னைக்கு Q&Aன்னு. இன்னைக்கு அஷ்டவக்ர கீதை. ஸோ அது போடலாம் அப்படின்னு நினச்சேன். ஸோ நைஸ் அஷ்டவக்ர கீதை. கண்டிப்பாக வந்து நம்ம படிக்க வேண்டிய ஒரு விஷயம். பண்ணிடலாம் சரிங்களா? ஆல்ரைட். ஸோ இன்னைக்கு வந்து Q&A. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்காங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படி ஒரு லைக் தட்டி விட்ருங்க. நம்மளுடைய அடுத்த சேனலான நிலத்துல மணி பாட்காஸ்ட் அண்ட் தட் கோயம்புத்தூர்காரன். ஸோ ரெண்டையும் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வீடியோவையும் சேனலையும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு விருப்பப்பட்டிங்கன்னா காண்டாக்ட் இது டீட்டெயில்ஸ் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஆல்ரைட். ஸோ முதல் ஒரு கேள்வி. திருமந்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, அவங்களுக்கு 37 வயசு ஆகுதான். அவங்க வந்து சின்ன வயசுலேருந்தே வந்து மக்களை பார்த்து ஒரு பய உணர்வுலேயே இருப்பாங்களாம். அவங்க ஆசிரியர் கூட உங்களுக்கு உடல்நிலை சரியில்லையா அப்படின்னு கேட்பாங்களாம். ஸோ மொத்த உடலுமே வந்து இப்படி நடுநடுங்கி போயிடும். எனக்கு சொந்தக்காரங்க, ஃப்ரெண்ட்ஸு அவங்க எல்லாத்துக்கிட்டயுமே அந்த மாரி தான் இருக்கு. இப்போ கூட அப்படி தான் இருக்கு அப்படிங்கிறாங்க. நான் தனியா எல்லாம் பயணமெல்லாம் பண்ணிக்குவேன். ஆனா மக்கள்னு வரும்பொழுது மட்டும் எனக்கு ஒரு பயம், பதட்டம். நான் தியானம் பண்றேன், புத்தகம் படிக்கிறேன். நெறைய மண்டைக்குள்ள இது எண்ணங்கள் ஓடிட்டே இருக்கு. என்னுடைய பய உணர்வு மட்டும் கீழ கொண்டு வந்துட்டே இருக்கு. இத எக்ஸ்பிரஸ் பண்ணவும் முடியல. கடவுள் காட் இஸ் கைடிங் மீ. கடவுள் என்னை வந்து ஒவ்வொரு ஸ்டெப்லயும் கைட் பண்ணிட்டே இருக்காரு. அவர என்னால ஃபீல் பண்ண முடியுது. அ ஆனா இந்த பயத்திலிருந்து மட்டும் இப்படி வெளிய வர முடியலன்னேன். ஃபர்ஸ்ட்டு முன்னுக்கு பின் முரணான ஒரு செய்தி. இன்னைக்கு நெறைய கேள்விகள் இப்படியே முன்னுக்கு பின் முரணாவே இருக்கு. கடவுள உணர முடியுது, கைடிங் மீ இன் எவ்ரி ஸ்டெப்னா, உங்களால வந்து அந்த பய உணர்வுலேருந்து வெளிய வந்திருக்க முடியணும். சரிங்களா? கடவுள் நம்மள எல்லா இடத்துலயும் இது இது வழி நடத்தி செல்கிறார்னா, அவர் பய உணர்வுலேருந்து வெளிய வர்றதுக்கும் வழி காட்டியிருப்பார். நீங்க அதுக்கு வந்து சரியா அத வந்து கைக்கொள்ளல. அதை ஏற்றுக்கொள்வதற்கு நீங்க வந்து இன்னும் ஒப்புக்கொள்ள மாட்டேங்கிறீங்கங்கிறது தான். கடவுள் இருக்கிறார், வழிகாட்டுகிறார், கடவுளை உணர முடியுதுன்னா, இந்த பய உணர்வு உங்களுக்கு இருக்கக்கூடாது. இதுதான் ஃபர்ஸ்ட்டு முன்னுக்கு பின் முரணான ஒரு விஷயம். அப்ப எங்கேயோ ஒரு குழப்பத்தில இருக்கீங்க. முதல்ல ஏன் வந்து ஒரு மனிதனை பார்த்து எனக்கு பயம் இருக்குங்கிற ஒரு அனாலிசிஸ் உங்களுக்கு முதல்ல வரணும். முதல்ல வந்து பள்ளிக்கூடம் படிக்கும்போது, காலேஜ் போகும்பொழுது தான் வந்து ஃபர்ஸ்ட்டு நானு ஒரு கோஎட் என்வைரன்மென்ட்க்குள்ள போறேன். என்னோட பள்ளிக்கூடம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, பியூர் பாய்ஸ் பாய்ஸ் ஸ்கூல் தான். சரிங்களா? அப்போ பியூர் பாய்ஸ் ஸ்கூல்ல இருக்கும்பொழுது, பெண்களுக்கு உண்டான வாசனையே கிடையாது. சரிங்களா? இந்த 10த் பரீட்சைக்கு புள்ளைக எழுத வருவாங்க. இப்போ நாம 9த் வரைக்கும் இருக்கும்போது, அரை நாள் பள்ளிக்கூடம் இருக்கும். அப்ப என்ன பண்ணுவோம்னா, நேரத்திலேயே வந்து நின்னுட்டு கேட்ட தொறந்தோனே குடு குடுன்னு உள்ள ஓடுறது. எதுக்கு? பிள்ளைகள் பார்க்கறதுக்கு தான். அப்புறம் திருப்பி அப்ப நாம அப்படி வரும்போது, நாம 10வது, 11வது வரும்போது, எங்க பள்ளிக்கூடத்திலிருந்து தள்ளி போனா இன்னொரு கேர்ல்ஸ் ஸ்கூல் இருக்கும். இங்கேருந்து நானு, ஃப்ரெண்ட் எல்லாம் வந்து சைக்கிள் எடுத்துட்டு போறோம். சும்மா பார்க்கறக்கு. ஒரு ஆர்வம். சரிங்களா? இப்படி ஒரு மனோநிலை மனசுல இருக்கும் பொழுதும் கூட, பெண்கள் கூட பேசுவதற்கு தைரியம் அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது. எந்த அளவுக்கு நான் மோசமா இருந்தேன் அப்படின்னு சொன்னா, இப்போ ரோட்ல இப்படி நடந்து போயிட்டு இருக்கேன்னு வச்சுக்கங்களேன், எனக்கு முன்னாடி ஒரு பொண்ணு போயிட்டு இருக்குன்னா, அந்த பொண்ண தாண்டி போறதுக்கு எனக்கு ஒரு மாரி இருக்கும். நான் ரோட்ட தாண்டி வேகமா நடந்து போய் அந்த புள்ளைய தாண்டுற வரைக்கும் தாண்டிட்டு, திருப்பி ரோட்ட தாண்டிட்டு வேகமா நடந்து போயிருவேன். இது மாரியெல்லாம் பண்ணுன ஒரு ஆள் தான் நானு. ஏன் அப்படிங்கும் பொழுது, பெண்கள் அப்படின்னு சொன்னாலே வந்து ஏதோ ஒரு வித்தியாசமான ஒரு ஒரு பிறப்பு. அவங்க வந்து நீ அது என்னமோ தெரியலைங்க. அது அப்படிதாங்க நம்ம வளர்ந்துட்டேன். நான் அவங்கள அது எப்படி எனக்கு விளக்கி சொல்றது அப்படிங்கிறது எனக்கு வந்து தெரியவே இல்ல. அப்போ அவங்கள ஒரு வித்தியாசமா பார்த்துட்டே இருக்கும். அப்ப அவங்க ஒரு ஒரு மாரி வெட்கமா இருக்கும். அவங்க நம்மள பத்தி ஏதாவது நெனைப்பாங்களா? தப்பா நெனைச்சுருவாங்களா? கிண்டல் பேசுவாங்களா? நம்ம அழகா இல்லையோ? நம்ம என்ன இருக்கு? அப்படி இப்படின்னு நெறைய என்னென்னமோ மண்டைக்குள்ள எண்ணங்கள் ஓடும். சரிங்களா? இது எப்ப எனக்கு ரெடி ஆச்சு அப்படின்னு சொல்லும்பொழுது, அந்த கோஎட் என்வைரன்மென்ட்க்குள்ள போம்பொழுது. ஏன்னா எங்க கிளாஸ்ல பார்த்தீங்கன்னா 2 ரோ புள்ளைக. அந்த 2 ரோவ தாண்டி வந்தா ஒரே ஒரு ரோ தான் பசங்க. கிட்டத்தட்ட 34, 35 புள்ளைக இருப்பாங்க. 18 பசங்க தான் இருப்பாங்க. அந்த 2 ரோவ நான் தாண்டுறதுக்குள்ள எனக்கு அப்படியே செத்து பொழைக்கலாம் போல இருக்கும். கொஞ்ச நாளைக்கு அப்படி இருந்தது. அப்புறம் பேசி பழகும்பொழுது, "அட பொண்ணுங்கன்னா இப்படிதானா? அட நம்மள போல தான அவங்களும். ஒண்ணும் இல்லையே, அப்படி ஒண்ணும் கிண்டல் பண்றது இல்லையே, கேலி பேசுறது இல்லையே. பசங்களுக்குள்ள கிண்டல் கேலி மாரி தானே இருக்கு. ஓ ஒரு 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 கேஷுவலான ஜோவியலானது தான் போல." இது எனக்கு புரிஞ்சதுனால என்னால அதிலிருந்து வெளிய வர முடியுது. அது எனக்கு ஒரு வகையான பயம் தான். அப்போ நான் என்னை அந்த இடத்துல வச்சுக்கிட்டதுனாலயும், அந்த இடத்துல என்னை வச்சுக்கிட்டதுனால, அதை வந்து நான் திருப்ப செல்ஃப் அனலைசிஸ் பண்ணேன். ஒண்ணும் இது இல்ல. என்ன போய் இருக்கு? இதுல என்ன இருக்கு? சரி அப்படியே கிண்டல் பேசினா தான் என்ன? என் மூஞ்சி என்ன மாறவா போகுது? ஒண்ணும் கிடையாது. என்னை விட அழகானவர்கள் இன்னொருத்தங்க இருக்க தான் போறாங்க. என்ன காட்டிலும் அவங்களுக்கு பிரெஃபரன்ஸ் இருக்க தான் போகுது. இல்ல என்ன புடிச்சவங்கன்னு ஒருத்தங்க இருப்பாங்கல்ல. நான் அதுக்கு முக்கியத்துவம் குடுக்கலாம். இந்த மாரி எத்தனையோ எண்ணங்கள் ஓடுனது எல்லாமே, நாம பொறுமையா அனலைஸ் பண்ண தான் போகுது. இன்னைக்கு எந்த அளவுக்கு வந்து நிக்குதுன்னா, யாரு என்ன சொன்னாலும் எனக்கு அத பத்தி கவலை இல்லைங்கிற ஒரு இடத்துல இருக்கு. நான் தண்ணி தெளிச்சு விடுறேன்னு சொல்லல. மனசு பக்குவமான ஒரு நிலையில இருக்கிறத வச்சு நான் சொல்றேன். யார் நம்மள பத்தி என்ன சொன்னா என்ன? நான் யாருக்கும் எந்த தீங்கும் பண்றதில்ல. ஏதோ என் வாழ்க்கைய நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். ஸோ, அதனால ஒருத்தங்க கமெண்ட் பண்றவங்கன்னு பண்ணிட்டே தாங்க இருப்பாங்க.
இப்ப நான் எத்தனையோ செய்திகள் சொல்றேன். சொன்ன செய்தி சொன்னதற்கு ஏற்றார் போல நேர்படையே வந்து மக்களிடம் வந்து சேருதா? அவங்கவங்க ஏதேதோ அவரவர் புரிந்து கொள்வது போல ஒவ்வொன்னும் புரிஞ்சுக்கிறாங்க. அவங்கவங்க என்னத்தையோ ஒண்ணு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "ஏய் அப்படி இல்லப்பா, நான் சொல்றது புரிஞ்சுக்கப்பான்னு" சொன்னாலும் கூட அவங்க பேசுறதையும் பேசிட்டே இருப்பாங்க. இது எனக்கு பழகி போச்சு. அப்போலேருந்து எனக்கு தெரிஞ்சது என்னன்னா, அவங்க அப்படிதான். அவங்களுடைய கண் பார்வை அது மாரி தான் இருக்கு. அதுக்கு நான் என்னங்க பண்ண முடியும்? இல்லையா? அப்படித்தான் நாம நம்ம வாழ்க்கைய புரிஞ்சுக்கணும். யாரையும் பார்த்து பயப்படணும்னு எந்த விதமான அவசியம் கிடையாது. என்ன தூக்கி தின்றவா போறானுங்க? மனுஷன் தானே. என்னைய போல அவனும் ஒரு மனுஷன் தானே. என்ன பண்ணிற போறாங்க? அதிகபட்சம் வந்தா என்ன கொலை பண்ண முடியும். அவ்வளோதானே. வேற ஒண்ணும் பண்ண முடியாதுல்ல. சாகடிக்க முடியும். அதான் எக்ஸ்ட்ரீமா அதான் பண்ண முடியும். வேற ஒண்ணும் பண்றதுக்கு இல்ல. பண்ணிட்டு போ. முடிஞ்ச அளவுக்கு தற்காப்புக்கு ஏதாவது சண்டை போடலாம். அது இது பண்ணலாம். இல்லையா? இத பண்ணிட்டு போ. அவ்வளோதானே. வேற என்ன பண்ண முடியும்? ஒண்ணும் இல்லைங்க. எதுக்குங்க மனுஷங்கள பார்த்து பயப்படுறீங்க? அதெல்லாம் அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. இதுக்காக நீங்க சாமி கும்பிட்டா, தியானம் பண்ணுனா மாறிருமான்னா, மாறுங்க. அது உதவி செய்யும். ஆனா, அது அது மாறுவதற்கு நாம இடம் குடுக்கணும்னு ஒண்ணு இருக்கு பார்த்தீங்களா? அத நாம பண்ணணும்ல. பண்ணாம சும்மா அந்த பய உணர்வுக்கு நாம பழகியிருப்போம். ஏதோ நீங்க உங்க வாழ்க்கைய பின்னோக்கி தள்ளி பாருங்க. எதனால இந்த பய உணர்வு மனிதர்கள் மீது வந்தது? ஏதோ ஒரு படம் பார்த்திருப்போம். ஏதோ ஒரு நாடகம் பார்த்திருப்போம். இல்ல நம்மளுடைய அப்பா, அம்மா சின்ன வயசுலேருந்து இந்த குழந்தை வெளிய வரக்கூடாதுங்கிறதுக்காக பூச்சாண்டி புடிச்சிட்டு போயிருவான் அப்படின்னு பயமுறுத்தியிருப்பாங்க. இதனுடைய வெளிப்பாடுகளாக இருக்கும். சரிங்களா? இதெல்லாம் சைக்காலஜிக்கலா வந்து நமக்கு ஏதாவது ஒரு இடத்துல பாதிப்பு இருக்கும். அத நீங்க அனலைஸ் பண்ணி பாருங்க. எப்போலருந்து விவரம் தெரிஞ்சதிலிருந்தே அப்படின்னு சொன்னா, அந்த குழந்தை பருவத்தில அப்பா அம்மாட்ட கேளுங்க. "ஏம்மா, நீ என்னைய பார்க்கறதுக்கு சங்கடப்பட்டு இந்த மாரி ஏதாவது ஒண்ணு சொன்னையாம்மா?" அப்படின்னு கேளுங்க. அப்ப கேட்டா என்ன பண்றது? அவங்களே 2 வைக்க முடியும். நம்ம தலையெழுத்துன்னு நம்மளும் 2 வச்சுக்கிட்டு, நம்மள நம்ம மாத்திக்கிறதுக்கு உண்டான வழிய பார்க்க வேண்டியது தான். சரிங்களா? ஸோ அதாவது செல்ஃப் அனாலிசிஸ்ல எல்லாம் ஈஸியா இது பண்ணிடலாங்க. இதுக்கு போய் எதுக்குடா பயப்படுற? உங்களுக்கு நீங்க முதல்ல ஊக்கம் குடுக்கணும். எதுக்குடா பயப்படுற? என்னடா பண்ணிற போறான்? அவ என்னடா பண்ணிற போறா? நீங்க அந்த தைரியம் உங்களுக்கு இருக்கணுங்க. நீங்க முதல்ல உங்களுக்கு ஊக்கம் சொல்லிக்கணும். நண்பர்கள் கூடவே நீங்க பயப்படுறீங்கன்னு சொல்றீங்கன்னா, அது ரொம்ப மோசம் இல்லையா? சொந்தக்காரங்க கூட, நண்பர்கள் கூட அவங்க 2 பேர் தான் இருக்கிறதுலயே சேஃபான ஆளுங்க. சொந்தக்காரங்களும், நண்பர்களும். உடனே யாராவது கமெண்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கு சொந்தக்காரங்கள பத்தி தெரியுமா? எல்லா சொந்தக்காரனும் மோசம் இல்ல. உங்களுக்கு அப்படி சொந்தக்காரன் இருந்தா, உங்க வினை அதுக்கு யாருக்கு என்ன பண்றது? எல்லா சொந்தக்காரனும் மோசம்லாம் கிடையாது. எல்லா நண்பர்களும் நல்லவங்களும் கிடையாது. சரிங்களா? அதனால அ அது அப்படிதான். முதல்ல உங்களுக்கு ஊக்கம் குடுத்துக்கணும். அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. இப்ப என்ன? பேசினா என்ன? எதுக்கு பார்த்து பயப்படணும்? அந்த தைரியத்த நீங்க வரவழைச்சுட்டு 1, 2 தடவ கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஒரு குழந்தை முதல் 2 எட்டு எடுத்து வைக்கிறதுக்கு அது திக்கி திணறி மாரி தான் இருக்கும். அது நடந்துருச்சுன்னா, அதுக்கப்புறம் கையில புடிக்கவே முடியாது. நமக்கு மூச்சு திணறிரும். அது ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த மாரி தான். ஒன்ஸ் அந்த அந்த ஒரு சுதந்திரத்த நீங்க சுவைச்சு பார்த்துட்டீங்கன்னு வச்சுக்கங்களேன், அந்த தைரியத்த வர வச்சு அந்த சுதந்திரத்த சுவைச்சு பார்த்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த உலகமே நமக்கு சூப்பரா இருக்கும். அதுக்கு நீங்க பண்ணணும் முதல்ல. நீங்க தான் முயற்சி எடுக்கணும். பேசுறவன் யார் வேணாலும் பேசலாம். சாமியே முன்னாடி வந்து நின்னாலும் சாமி என்ன சொல்லும்? "மகனே, இப்படி பண்ணு சாமி." அப்படின்னு தான் சொல்லும். வேற என்ன சொல்லும்? முயற்சி நம்ம கையில தான் இருக்கு. பயப்படுறதுக்கெல்லாம் ஒண்ணும் இல்ல. என்ன ஆயிற போறாங்க? இப்ப நாளைக்கு எங்கேயாவது 37 வயசு ஆச்சுட்டீங்க. கல்யாணம் ஆகலையா இன்னும்? கல்யாணம் ஆயிருந்தது நீங்க பொண்ணா, பையனான்னு எனக்கு தெரியல. என்ன பண்ணுவீங்க இப்ப வாழ்க்கை துணையோட? அவங்கள பார்த்தாலும் பயமா இருக்குமோ? கஷ்டங்க ரொம்ப உண்மையாலுமே. நம்ம தம்பி நவீன் இன்ஃபன்ட். அவர் என்ன கேட்கிறாருன்னா, எல்லா சாமி மேலயும் முருகர், கிருஷ்ணர், இயேசு இவங்க எல்லாத்தையுமே வந்து ரொம்ப பிடிக்குமாம். சரிங்களா? எல்லாத்தையும் வந்து ரொம்ப வழிபடுவாரு. ஆனா, ஒரு நேரத்தில வந்து உடம்பு சரியில்லாம போனப்போ, சாமி மேல ஒரு துளி கூட நம்பிக்கை இல்லாம போயிருச்சு. பக்தி இல்ல. அவங்கள பார்த்த ஒரு ஒரு ஜோஷ். அது வர்றது அப்படிங்கிறது இல்லாம போச்சு. ஏன்? நான் அவங்க மேல வச்ச பக்தி அவ்வளோதானா? உடம்பு சரியானது அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா பழைய மாரியே பக்தி வந்துருச்சு அப்படின்னு சொல்லி. பக்தி அது இதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நம்ம வந்து பக்தி அப்படிங்கிற சாமி எல்லாமே பண்ணி தரும்னு சொல்லி நம்மள வளர்த்துறாங்க. அப்படி இல்ல. பட் தட் இஸ் ஓகே. ஆரம்ப நிலையில தட் இஸ் ஓகே. அந்த மாரி இருக்கலாம். ஒண்ணும் தப்பு இல்ல. சாமி கண்ண குத்துதுன்னு சொன்னேன். சாமிக்கு என்ன வேற வேலை இல்லையா? நம்ம வந்து கண்ண குத்திட்டு இருக்கறதுக்கு. அப்படி இல்ல. ஆரம்ப நிலைகள்ல அது ஓகே. அந்த மாதிரி ஒரு எண்ணம் இருக்கும்பொழுது, நமக்கு உடல்நிலை சரியில்லைங்கும்போது, அது நம்மள வாட்டும், இது பண்ண வைக்கும். அந்த நேரத்தில இருக்கும்பொழுது, நம்ம வந்து சாமிகிட்ட கேட்டா, அது செய்ய மாட்டேங்குதுன்னா, ஒரு சின்ன வெறுப்பு வர்றது. இருக்கிறது தானே, இது மனிதனுடைய குணம் தானே. இதனால எனக்கு பக்தி இல்லாம போச்சான்னா, அப்படி இல்ல. சிறுபிள்ளை அது வந்து ஒரு ஒரு இனிப்பு கேட்டு அடம் பிடிக்கும். சரியா? அதுக்கு பகல்ன்னு தெரியுமா? ராத்திரின்னு தெரியுமா? சாப்பிடுற நேரத்துக்கு முன்னாடின்னு தெரியுமா? அதெல்லாம் ஒண்ணும் தெரியாது. கற்கா பல்லு வந்துரும்ன்னு தெரியுமா? நல்லா பாருங்க இந்த விளம்பரத்தில, இந்த லட்டு, ஜிலேபி எல்லாம் தின்னா கற்கா பல்லு வருதுன்னு காமிப்பானுங்க. ஆனா முட்டாய் தின்னா கற்கா பல் வருதுன்னு காமிக்கவே மாட்டானுங்க. லட்டு, ஜிலேபினால கற்கா பல் வரவே வராது. முட்டாய் தின்னா தான் வரும். ஆனா மார்க்கெட்டிங் எப்படி பண்றான் பார்த்தீங்களா? சான்ஸ் கிடைக்கும்போது சைட்ல வுட்டுட்டேன். சரி. அப்ப குழந்தைக்கு இந்த மாரி இனிப்பு வந்து எந்த நேரத்தில சாப்பிடணும் அது தெரியாது. அது அழுகும், அடம் பிடிக்கும். அதுக்காக நம்ம அத குடுக்க முடியாது. அந்த நேரத்தில குழந்தைக்கு அந்த இனிப்பு தான் பெருசு. அப்பா, அம்மா இப்படி பண்றாளேங்கிறதுக்காக அழுகும். வளர்ந்து வரும்பொழுது புரியும்.
ஏன் அந்த அப்பா, அம்மா இப்படி நடந்துக்கிட்டாங்க அப்படின்னு. நாளைக்கு அது பெருசாகி அது ஒரு குட்டி போடும்போது, அதே வேலைய தான் இதுவும் பண்ணும். பண்ணணும். வேற வழி இல்ல. செல்லம் குடுத்தா, இது 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 குழந்தை கெட்டு சீரழிஞ்சு போகும். சரிங்களா? அதனால, அது அந்த நேரத்தில நமக்கு வந்து அது துன்பமா தெரியிற மாரி இருக்கலாம். பின்ன நம்ம வளர்ந்து வரும்பொழுது, பக்குவத்தினுடைய முதிர்ச்சி வரும்பொழுது, தாராளமா நமக்கு வந்து நல்ல ஒரு இது வரும். ஸோ, அப்பன்னா ஓ! சாமிங்கிறது இப்படிதான். எமர்ஜென்சிக்காக பயன்படுத்திக்கிறது சாமிங்கிறது கிடையாது. அப்படிங்கிறது நமக்கு புரியும். தட் இஸ் ஓகே. அப்புறம் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் இன்னும் முதிர்ச்சி வரும்போது, கிருஷ்ணர் என்ன, முருகர் என்ன, இயேசு என்ன, அல்லாஹ் என்ன, அட எல்லாமே ஒண்ணு தான்ப்பா. எல்லாமே சக்தி தான்ப்பா. சக்திக்கு மீறி அசைவற்ற தன்மைன்னு ஒண்ணு இருக்குப்பா. அதுதான் உண்மையாம்பா. நானும் அதானமாப்பா. நானும் அங்க தான் போறேன்னு போயிட்டே இருக்கலாம். அதுக்கப்புறம் உருவ வேற்றுமை கூட நமக்கு இருக்காதே. மத போதனைகள் கூட நமக்கு இது இருக்காதே. நிறைய இந்த மதம் மாறுபவர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன், இந்த துன்பமான ஒரு சூழல்ல இருக்கும்பொழுது, அந்த மதம் மாத்துறதுக்குன்னு ஒரு ஆள் உள்ள வருவாங்க. அவங்க டார்கெட் பண்ணிட்டே இருப்பாங்க. அது ஏதோ வந்து இந்த இந்த இது கொசுவத்தி பத்த வச்சா, அதுக்கப்புறம் தான் கொசு அதிகமா உள்ள வருங்கிற மாரி தான். எவன் துன்பத்தில இருக்காங்கிறது அந்த மதம் மாற்றுபவர்களுக்கு தெரியும் போல. டொய்ன்னு அந்த இடத்துல போயிடுறாங்க. ஏதோ மோப்ப சக்தி அதிகமா இருக்கும் போல. போனோனே அந்த துன்பத்த வந்து ஒரு பயனா எடுத்துக்கிட்டு இவங்க டக்குனு நான் எங்க கடவுள் தான் பெருசுன்னு மதம் மாத்தி விட்டுருவாங்க. இவனும் அதுக்கப்புறம் தீவிரமா அங்க போனதுக்கப்புறம் தான் வந்து நல்லதாச்சு. ஏய் அங்க போனதுக்கப்புறம்லாம் நல்லா ஆகலடா. முதல்ல உனக்கு அந்த அந்த கால சூழல் ஒத்துழைச்சது 1. காக்காய் உட்கார பனை மரம் உழுந்த கத தான். 2வது என்னன்னா, உன் மனோநிலையில நீ ஒத்துக்கிட்ட. என்ன ஒத்துக்கிட்ட? சாமி காப்பாத்தும் அப்படிங்கிறது வந்து, இங்க இருக்கிற வரைக்கும் இல்லாத ஒரு நம்பிக்கை. அங்க ஒருத்தன் ஊட்டும் பொழுது உனக்கு அங்க வந்ததுனால எனக்கு மாறிடுச்சுன்னு நீ நம்பிட்ட. அதனால உன்னோட வாழ்க்கை மாற்றம் வந்துருச்சு. ஆனா இத சொன்னா ஒருத்தனும் நம்ப மாட்டான். இங்க இருக்கிற வரைக்கும் ஒரு சாமி எனக்கு இது பண்ணலையே. என்ன பண்ண? சாமிங்கிற சக்திய வந்து உள்வாங்கிக் கொள்வதற்கு, இந்த மாரி இப்போ இந்த மதம் மாத்துறவங்க வந்து நமக்கு ஒரு பூஸ்ட் அப் பண்ணாங்கல்ல. அதுபோல இந்த மதத்தில இருக்கிறவங்க நம்மளுக்கு ஒரு பூஸ்ட் அப் பண்ணணும். பண்ண மாட்டேங்கிறாங்க. காசு தான் முக்கியமா போச்சு எல்லாத்துக்கும். இப்போ எல்லா மதம் அப்ப பல மதங்கள்ல காசு வாங்குறது இல்லையா? அதெல்லாம் பல விஷயம் நடந்துகிட்டு இருக்கும். எல்லா இடத்துலயும் அந்த ஒரு பிரச்சனை இருக்கு. ஆனா, அந்த ஊக்கம் குடுப்பதற்கு அந்த இடத்துல ஆள் இல்ல. நான் தன்னந்தனியா நின்னு எனக்கும் சாமிக்கு மட்டும் டீலிங் போட்டுக்கிட்டே இருக்கேன். பண்ணலாம். மனப்பக்குவம் வரும்பொழுது பண்ணலாம். எல்லார்னாலயும் முடியாது. அப்ப அந்த ஊக்கம் கொடுப்பதற்கு ஆள் வேணும். குடும்பத்துக்குள்ள சொல்லணும். இல்ல ஏதாவது ஒரு அந்த அந்த நம்பிக்கைய வைத்து ஒரு பெரிய ஒரு மதவாதி நமக்கு வந்து சொல்லணும். இதெல்லாம் மிஸ் ஆகுது. அத இன்னொருத்தங்க அந்த கேப்ப ஃபில் பண்ணும்பொழுது ஜம்ப் ஆயிடுறாங்க. திருப்பி இந்த இடத்துக்கு வர்றது ரொம்ப கஷ்டமா போயிருது. இந்த மாரியெல்லாம் நடக்கிறது தான். ஸோ, அதனால இதெல்லாம் ஆரம்ப நிலைக்கு ஓகே. மத்தபடி பக்தியில குறைபாடு அப்படிங்கிறதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நாம் சக்தி வாய்ந்த கோயில்கள்னு குறிப்பிடப்படும் கோயில்கள் அழிவதுண்டா? இல்ல ஏதாவது ஒரு சக்தி வந்து அந்த கோயிலை காப்பாற்றி விடுமா? ஒன்ஸ் அகெயின் காக்காய் உட்கார பனை மரம் இந்த கதை தான். எத்தனையோ கோவில்கள் வந்து நம்ம எத்தனை 1000 லட்சம் ஆண்டுகளாக இந்த பூலோக வாழ்வு அப்படிங்கிறது இருந்துகிட்டு இருக்குன்னு தெரியல. இதற்கு முன்னதாக எத்தனையோ அ சமுதாயங்கள் வாழ்ந்திருக்கும். அத்தனை பேர் தன்னுடைய அந்த கட்டிடங்களும், கோவில்களும், இல்ல வாழ்ந்த அந்த ஒரு நெறி எங்க போச்சு? காணோம். எல்லாமே காலத்தால் அழியக்கூடியது தான். எல்லாமே காலத்தால் அழியக்கூடியது. கோவில்ங்கிறது ஒரு கட்டமைப்பு. அவ்வளோதான். உடலே கோயில்னு சொல்றேன். இதுவும் அழிஞ்சு போயிருதே! ஸோ, அதனால எல்லாம் ஒரு கட்டமைப்பு. அதில ஒரு சக்தி தேக்கம் இருக்க தான் செய்யுது. இல்லன்னு இல்ல. பட் அதுவும் அதுவும் இதாக தான் செய்யும். அது கோவில் அப்படிங்கிறதுக்காக இந்த படத்தில காமிப்பாங்கள்ல, கோயிலுக்குள்ள பேய் வராது அப்படின்னு சொல்லிட்டு. என் ஃப்ரெண்டுனால இந்த மாரி விஷயங்கள் எல்லாம் கண்ல பார்க்க முடியும். அவன் சொல்லுவான். "ஏ அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க ஜி. அது கர்ப்பகிரகம் வரைக்கும் உள்ள வந்து எல்லாம் சுத்திட்டு தாங்க போகும். அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. படத்தில துப்பாக்கூர் வேல காட்டுறானுங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. ஒரு ஆன்மானால எல்லா இடத்துலயும் எங்க வேணாலும் போ முடியுங்க. தவிர சாமி அத வேண்டான்னு சொல்லாதுங்க. சாமிக்கு நம்ம எப்படி பிள்ளையோ, அதுபோல அதுவும் பிள்ளை தான். எந்த சாமிங்க அப்புறம் சாமி இது வேணும், அது வேண்டான்னு சொன்னா, அப்புறம் சாமி வேற்றுமை வாக்குதுன்னு ஆயிரும்ல. சாமிக்கெல்லாம் அந்த வேறுபாடு கிடையாதுங்க. எல்லாம் படத்தில சும்மா காட்டுறானுங்கங்க அப்படின்னு. அதனால கோவிலுங்கிறது அழியாதுங்கிற ஒரு இது கிடையாது. அது ஒரு தூலமான பொருள். தூலம் என்னைக்கும் இருந்தாலும் சிதிலமடைவதும், அழிவதும் காலத்தால் நடக்கக்கூடியது தானே. ஆ பழையன கழிதலும், புதியன புகுதலும் வழுவல கால வகையினானே தொல்காப்பியத்தில இருக்கக்கூடியது. அதனால ஒண்ணும் இது இல்ல. போகர், வள்ளலார், கல்கி, இயேசுபிரான் இவங்க எல்லாமே வருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? இவங்கள்லாம் யாரா தான் வரப்போறாங்க? இல்ல எல்லாருமே ஒரே நேரத்தில வருவாங்களா? ஒருவர் வருவாருங்கிறத சொல்றாங்க. அந்த ஒருவர் வருவார். அந்த ஒருவர் வந்த பின் சமுதாயத்தில ஒரு மாற்றம் மாறும். சரிங்களா? சித்தவர வர்க்கத்தின் பார்க்கும்பொழுது கோரக்கநாதருடைய சந்திர ரேகையில போகநாதர் வருவார்ன்னு போகநாதர் நான் வரேன்னு அவர் சொல்லல. போகநாதர் வருவார்ன்னு சொல்லி சந்திர ரேகையில கோரக்கநாதர் எழுதியிருக்கார். என்னுடைய சமாதியிலிருந்து தங்க நிற சுயம்பு வெளியே வரும். இதுதான் குறி. போகநாதர் மறுபடியும் இந்த பூலோகத்திற்கு வருவதற்கு முன்னதாக இந்த ஒரு குறி நடக்கும். அப்படி வரும்பொழுது இந்த உலகம் வந்து படுமோசமான ஒரு காலத்தில இருக்கும். போகநாதர் உள்ள வருவார்.
அது வந்ததுக்கப்புறம் வந்து இந்த உலகம் வந்து ஒரு புத்துணர்ச்சி பெற்று ஒரு மாற்றம் இருக்கும். அதற்கப்புறம் மகிழ்ச்சி தான். அதுக்கப்புறம் உனக்கு துன்பம்ங்கிறது உன்னுடைய அகராதியிலிருந்தே அழிக்கப்பட்டது. அப்படிப்பட்ட ஒரு காலமாற்றம் வரும்னு சொல்றார். இது 1. சேம் கோஸ் வித் கல்கி. சேம் கோஸ் வித் ஏசுபிரான். சேம் கோஸ் வித் வள்ளலார். சேம் கோஸ் வித் மஹதி. எல்லாருமே வந்து அந்தந்த மதம் அந்தந்த பின்பற்றக்கூடியவர்கள். இது சித்த பரம்பரையா? இது ஒரு இந்துயிசம்னு சொல்லக்கூடிய ஒரு கோட்பாடு சொல்லக்கூடிய ஒரு விஷயமா? இது வந்து ஒரு இஸ்லாத்து சொல்லுதா? இது வந்து என்னது ஒரு கிறிஸ்துவம் சொல்லுதா? வள்ளலாரும் சித்தர் தான். ஆனா அவர் இல்லேன்னு சொல்லி ஒரு கூட்டம் பேசிக்கிட்டு இருக்குது. சரி பரவால்ல. ஏதோ வள்ளல் பெருமான் கூட்டம் அந்த கூட்டம் சொல்லுதா? மேட்ரு ஒண்ணே தான். ஒருத்தர் வருவார், வந்ததுக்கப்புறம் காலமாற்றம் மாறும். அது அவங்கவங்க யார நெனைக்கிறாங்களோ அந்த இது. ஏன் நீங்க செத்து போய் நீங்களே நாளைக்கு வரேன்னு சொல்லி யாரு மாட்டேன்னு சொல்லப் போறா? ஒண்ணும் கிடையாது. நீ வரமாட்டேன்னு இல்ல நீ வரமாட்டேன்னு அப்படி யாரு சொல்லுவா? சொல்றதுக்கு ஃபர்ஸ்ட் அவனுக்கு என்ன தகுதி இருக்கு? இல்லையா? இந்த மாரி நெறைய கேள்விகள். வாதுக்குன்னு இறங்கும்போது என்ன வேணாலும் அடிச்சு தள்ளலாம். வருவாங்களான்னு தெரியாது. வரும்போது இவங்க எல்லாமே ஒரே நேரத்தில அதான் சொல்றேனே. விஷயம் ஒண்ணு தான். ஒரு ஆள் வரப்போறாங்க, உலக மாற்றம் மாறும். இது அந்தந்த ஆட்கள் அவங்கவங்களுக்கு ஏத்த மாரி சொல்றாங்க. இது ஒரு தனித்தனி ஆட்கள் கிடையாது. ஒரே மேட்டர் தான் பல வகையில கன்வே ஆகுது. எப்படி ஒயிட் லைட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு வெள்ளை ஒளி, ஒரு ஒரு படிகத்திற்குள்ள புகுந்து வெளிய வரும்பொழுது பல நிறங்களாக தெரியுதோ, அதுபோல ஒரு செய்தியை பல மதங்கள், பல பின்பற்றக்கூடிய கோட்பாடுகள் பல விதமாக சொல்லுது. இது பல பேரெல்லாம் இந்த இடத்துல வரப்போறதில்ல. ஒரு தடவ வருவார். அவர் யாரு வருவார்? எங்க வருவார்? ஏன் நம்ம ம மெய்வழிச்சாலையில சொல்லப்போனா வந்துட்டாருன்னே சொல்றாங்கல்ல. மெய்வழிச்சாலையில தான் அவங்க வர்றாங்க. வந்தாச்சு. தவத்தில இருக்கிறாரு இப்போ. அவங்க வந்தாச்சுன்றாங்கல்ல. இப்ப அந்த அந்த கோட்பாடு என்ன பண்ணுவீங்க? அவங்க அவங்களுக்கு ஏத்த மாரி சொல்லிக்கிறது தான். இது உண்மையோ, பொய்யோ அது பண்ணி நேத்து தான் இந்த வீடியோ சொன்னேன். யாரு வந்தா என்ன? வராட்டி என்ன? நாம நம்ம பொழப்ப பார்த்து நம்ம மனோநிலையை உயர்த்திக் கொண்டா நம்ம இது பண்ணலாம். இப்போ வள்ளலார் வரார், போகர் வரார், இயேசு வரார். எல்லாரும் யாரும் வந்துட்டு போட்டோம். நம்ம போய் சும்மா அவங்க கால்ல விழுகிறதுனால மட்டும் நம்மளை வந்து உயர்த்தி விடுவார்களா? என்ன பண்ணுவாங்க அவங்க? "அப்பா இதுதான் நல்ல வழிப்பா. இது இப்படி நடக்கணும்பா. இப்படி நடந்துக்கப்பா. உன்னுடைய மனோநிலை இப்படி மாத்திக்கப்பா." அந்த உபதேசங்கள் தான் ஏற்கனவே நூல் வாயிலா குடுத்துட்டாங்களே. அதே மேட்டர் தான் அவங்க திருப்பியும் சொல்லப் போறாங்க. ஸோ கடைசி வரைக்கும் நம்மளுடைய முயற்சி இல்லாம ஒண்ணும் நடக்கப் போறதில்ல. நீங்க முயன்றா தான் உங்களால முன்னேற முடியும். அப்படி இல்லன்னு ஒரு பயனும் இல்ல. சும்மா அவங்க வர்றாங்கன்னு வேடிக்கை பார்த்துக்கிட்டு நம்ம ஒண்ணும் ஆகப் போறதில்ல. நம்ம இப்பலருந்தே முயற்சி பண்ணலாமே. அவங்க வந்தா என்ன? வராட்டி நமக்கு என்ன? வீட்ல இப்ப தெரிஞ்சவங்கலாம் கேட்பாங்க. "நீ யாருக்கு ஓட்டு போடப் போற? யாருக்கு ஓட்டு போட்டு இதான போது?" யாருக்கு ஓட்டு போட்டா தான் என்ன? யாரு வந்து பதவியில வந்து உட்கார்ந்தா தான் என்ன? அவனால எனக்கு ஒரு 10 பைசாக்கு பயன் கிடையாது. அவனால எனக்கு துன்பம் மட்டும் தான் விளையப் போகுது. என்ன இத்தன ஒரு 60 வருஷத்துல நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒண்ணும் உருப்ட்ட மாரி ஒண்ணுத்தையும் காணோம். சரிங்களா? அப்போ காலையில எந்திரிச்சா நான் வேலை செஞ்சா தான் எனக்கு சோறு. நான் வேலை செய்யணும், நான் உழைக்கணும். அதன் மூலமா எனக்கு ஒரு பொருள் ஈட்டணும். அதனால மட்டும் தான் எனக்கு ஒரு பயன் இருக்கப் போது. நான் யாரையும் நம்பி நான் இருக்க முடியாது. நான் நம்புற ஒரே ஆள் கடவுள். அந்த கடவுளினுடைய வார்த்தைகள வந்து குருவாக எடுத்துச் சொல்லக்கூடிய குருமார்கள். அவர்களும் கடவுளுக்கு ஒப்பானவர்களாக தான் இருக்கிறாங்க. அந்த அந்த ஒரு ஹையர் பவர மட்டும் தான் நம்ம நம்ப முடியும். மனுஷன் ஒருத்தரையும் நம்ப முடியாது. எல்லா உழைப்பும் நம்மகிட்ட தான் இருக்கணும். நம்ம உழைக்கலைன்னா எந்த விதமான ஒரு மாற்றமும் நம்மகிட்ட வரவே வராது. யாரையும் நம்பி எந்த விதமான பயனும் கிடையாது. சரிங்களா? எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் பத்தி உங்களுடைய கருத்து என்ன? சாத்தான் வழிபாடு உண்மையாகிவிட்டதா? சாத்தான் வழிபாடு காலங்காலமா இருந்துகிட்டே தான் இருக்கு. அந்த மாற்று வழிபாடுங்கிறது காலங்காலமா இருந்துகிட்டே தான் இருக்கு. இப்ப இந்த காந்தாரா தானே அந்த 2 வந்ததே. அதுல ஒரு கூட்டத்தினர் காட்டுவாசி, இன்னொரு கூட்டத்தினர் காட்டுவாசி இருப்பாங்க. அந்த மாற்று காட்டுவாசி கூட்டத்தினர் வந்து அந்த மாந்திரீக முறைய தான் பயன்படுத்துவாங்க இல்லையா? அதை தான் சாத்தான் வழிபாடு அப்படிங்கிற மாரி நம்ம சொல்றோம். மாற்று வழியில, அழிவின் வழியில வந்து ஒரு 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 வழிபாட்டை முறை கொண்டு பலி கொடுப்பது அப்படிங்கிறதெல்லாம் இருக்கு இல்லையா? இப்ப தமிழகத்திலேயே எடுத்துக்கிட்டோம்னே, நமக்கு பலி கொடுப்பது அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து, காபாலிகர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் வந்ததற்கு பிறகு தான், அந்த ஒரு வழக்கம் வந்ததுன்னு ஒரு கூற்று உண்டு. தமிழ் ஆராய்ச்சியாளர்கள்ட்ட கேட்டோம்னா, அத சொல்லுவாங்க. மத ஆராய்ச்சியாளர்கள்ட்ட கேட்டோம்னா, அத சொல்லுவாங்க. இந்த காபாலிகர்கள் வந்து 2ஆம் நூற்றாண்டிலிருந்து 6ஆம் நூற்றாண்டு ஒரு 400 வருடம் தமிழ்நாட்டினுடைய இருண்ட காலமாக சொல்லக்கூடிய அந்த ஒரு 400 வருட காலத்திற்குள்ளாக தான் இந்த மாற்றம் நடந்தது. தமிழ் அழிந்தே போனது தமிழ் அப்படின்ட்டு. பின்னதான் 3ஆம் தமிழ்ச் சங்கம் வைத்து தமிழை வளர்த்தினார்கள்ங்கிறது எல்லாமே இருக்கு. அப்ப அங்க என்னமோ நடந்திருக்கு. அது என்னன்னே தெரியாது. அங்க என்ன நடந்ததுன்னே தெரியாது. இப்ப எச்ச சொச்சம் இருக்கக்கூடிய தமிழர்கள் மீண்டும் தமிழை மீட்டெடுத்தார்கள். அப்படிதான் பாண்டியர் வந்தாரு. எல்லாம் அதுக்கப்புறம் அந்த கதை எல்லாமே வர ஆரம்பிச்சது. அப்போ அந்த ஒரு பலியின் மூலமாக ஒரு காரியத்தை செய்து கொள்வது அப்படிங்கிறது காலங்காலமா இருக்கு. அது மனித பலின்னு மட்டும் நரபலிங்கிறது மட்டும் இல்ல. மிருக பலியிலிருந்து எல்லாமே.
இப்போ உங்களுக்கு கோழிக்கு பதிலா எலுமிச்சம்பழத்த வெட்டிக்கோ, ஆட்டுக்கு பதிலா பூசணிக்காய வெட்டிக்கோ சொல்றாங்கல்ல, இல்லையா? ஒண்ணுக்கு இன்னொரு மாற்று அப்படின்னு நமக்கு வந்து சொல்றாங்க. அப்போ உங்களுக்கு சைவ படையல் வைக்கும்பொழுது, அப்ப அதற்கு மாற்றா இது. அப்ப நீங்க காய்கறியும் பலி தான் இடுறீங்க. அப்ப பலியிடுவது அப்படின்னு சொல்லக்கூடியது காலங்காலமா மனிதன்கிட்ட இருந்துகிட்டே தான் இருக்கு. அதுல ஒண்ணும் இது இல்ல. இப்ப இந்த இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் பத்தி பேசுறோம். இப்போ அத விட மோசமான எத்தனையோ விஷயங்கள் இந்த உலகத்துல காலங்காலமா நடந்துகிட்டே தான் வந்துட்டுருக்கே. என்ன நம்மளுடைய நூட்கள் வந்து நமக்கு நல்ல விஷயங்கள மட்டும் எடுத்து சொல்லிட்டே இருக்கு. இத வரலாற்று ஆராய்ச்சியாளர்கள்ட்ட நம்ம பார்த்து பேசணும்னு வச்சுங்களேன், அவங்க பயங்கரமாலாம் சொல்லுவாங்க. இப்ப என்னுடைய நண்பர் நம்ம பாட்காஸ்ட்டுக்கு வரார்ல, அபூபக்கர் சித்திக். அவங்க வந்து களரி ஆசான். அப்போ கேரள தேசத்திற்குள்ள நல்ல உள்ளார்ந்து சென்று பல ஆசான்களை சந்தித்து பேசும்பொழுது, அந்த குருமார்கள் இதெல்லாம் செவி வழி செய்தி தான். காலங்காலமா அப்படியே வழி வழியா கடத்தி வந்த செய்திகள் தான். நூல் ஆதாரமெல்லாம் ஒண்ணும் கிடையாது. யாரும் ஆராய்ச்சி பண்றதில்ல. இல்லையா? நமக்கு 2 பீஸ் டான்ஸ் பார்த்தா சந்தோஷமா இருக்கு. வரலாறு என்ன ஆச்சுன்னு சொல்லி நமக்கு யாரும் ஆராய்ச்சி பண்ணி வெளிய சொல்றதுக்கு ஆட்களும் இல்ல. சொன்னாலும் கேட்பதற்கும் ஆள் இல்ல. அவங்க பாவம் அவங்களுக்கு பொருளாதாரத்துக்கு என்ன பண்ணுவாங்க? யாராவது உதவி செஞ்சா தானே ஆராய்ச்சி பண்றதுக்கு போ முடியும். இப்படி ஒரு அபத்தம் ஒரு ஒரு அவநிலையில வந்து நம்மளுடைய இந்த இந்திய நாடே இருக்கு. சரி இருக்கட்டும். அப்போ அவங்க சொன்ன கூற்று என்னன்னா, ஒரு வெள்ளைக்காரன் வந்து இங்க ஒரு ஆதிக்கம் செலுத்தும் பொழுது, அ கேரள தேசமோ, இல்ல தமிழ் தேசமோ இங்கெல்லாம் என்ன ஆச்சுன்னா, குருமார்கள் இன்னைக்கு நோக்கு வர்மம் அதெல்லாம் சொல்றாங்கல்ல. ஏதோ பெரிய விஷயமா இருக்கு. அத ஆராய்ச்சி செஞ்சு உண்மை சொல்றானா, பொய் சொல்றானான்னு கண்டுபிடிக்கிற அளவுக்கு ஆயிப்போச்சு. அன்னைக்கு முன்னாடி பார்த்தோம்னா, அந்த நோக்கோர்மம்ங்கிறது வந்து, "ஏ அது ஒரு ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் பாடம்பா. அது தெரியாம நீ மேல வரவே முடியாது." அப்படின்னு எல்லாத்துக்குமே தெரியும். ஆன் ரேண்டம் எல்லாருக்குமே தெரியும். ஆண், பெண்கிற பேதமெல்லாம் கிடையாது. எல்லாரும் சமகல்வி கற்றிருந்தார்கள். எல்லாருக்குமே. அந்த பெண் குடும்பத்தை பார்த்துக் கொள்வதுங்கிற ஒரு கடமையை அவள் எடுத்துக்கிட்டா. ஆண் அந்த அந்த பெண்ணோடு சேர்த்து தன்னுடைய குடும்பத்தை பார்த்துக்கொண்டு, ஒரு ஒரு பாதுகாப்பு அரணாக இருந்து, பிறருக்கு கல்வியை கடத்துக்கணும். அப்படி ஒரு பதவிய அவங்க வந்து எடுத்துக்கிட்டாங்க. அப்படி ஒரு கிராமமே இருந்ததாம். கிட்டத்தட்ட 300 வீடுகள் இருந்ததாம். 300 குருமார்கள். 300 வீடுகள் ஒரே கிராமத்தில 300 பேரும் குருமார்கள். அவர்கள் மருத்துவம் சொல்லித் தருவதிலிருந்து, மருத்துவம் பார்ப்பதிலிருந்து, ஒரு ஆசிரியராக இருப்பதிலிருந்து, நல்ல ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுப்பதிலிருந்து எல்லாமே நெறிப்படி நடந்த ஒரு காலமாக இருந்திருக்கு. எத்தனையோ லட்சோப லட்சம் ஓலைச்சுவடிகள் ஒவ்வொருத்தர்கிட்டயும் இருந்திருக்கு. இன்னைக்கு மாடர்ன் சயின்ஸ் வந்து செத்துட்டான் அப்படின்னு சொன்னா, அந்த இசிஜில கீன்னு ஒரே லைன் வந்துன்னா செத்துட்டான்னு சொல்றோம் இல்லையா? அந்த மாரி வந்தாலும் கூட அவனை அங்க தூக்கிட்டு போனா, உடம்புல தொட்டு பார்த்து, அவனை மறுபடியும் உயிர்ப்பித்து கொண்டு வருவதற்குண்டான வழிமுறை தெரியும். ஏன்னா, நம்மளோடதுல வந்து எத்தன நாழிகை கொரக்கநாதருடைய சந்திரரேகையில இருக்கு. இவ்வளோ ஒரு நாழிகை அளவுக்கு வந்து நம்மளுடைய உடல்ல உயிர் தங்கியிருக்கும். அந்த சூடு இருக்கும். அத கரெக்ட்டா தட்டுனோம்னா திருப்பி அந்த உயிர் வெளிய வந்துரும். உயிர் பிரிஞ்சிருக்காது. அந்த அந்த எலக்ட்ரிக் பல்ஸ் இருந்துகிட்டே தான் இருக்கும். அத தட்டி திருப்பியும் உடம்புக்குள்ள அந்த எலக்ட்ரிக் பல்ஸ கொண்டு வச்சிரலாம். உயிர் அப்படிங்கிறது திருப்பி உள்ள வந்துரும். வெள்ளைக்காரன் என்ன பண்ணான் தெரியுமா? அவனுடைய ஆதிக்கத்த செலுத்தணும் இல்லையா? அவனுடைய கலாச்சாரம், அவனுடைய மருத்துவம், அவனுடைய கல்விக் கொள்கை அதெல்லாம் கொண்டு வரணும் இல்லையா? முந்தின நாள் ராத்திரி அந்த 300 வீடுகள் கொண்ட அந்த கிராமம் இருந்திருக்கு. அடுத்த நாள் காலையில அந்த கிராமத்த காணோம். என்ன பண்ணான்? ராத்திரியோட ராத்திரியா போயி, அத்தன பெண்கள்லருந்து குழந்தைகள் முதற்கொண்டு அத்தன பேத்தையும் கொன்னுட்டானாம். ஸோ பெண்கள அவன் என்ன பண்ணி கொன்னாங்கிற ஒரு கற்பனைக்குள்ள நீங்களே போய்க்கங்க. குருமார்கள் எல்லாத்தையும் கொல்லப்பட்டவர்கள் கொல்லப்பட்டார்கள். கைகளும், விரல்களும், கால்களும் வெட்டப்பட்டு, கண்கள் புடுங்கப்பட்டு, அது நாவு வந்து அறுக்கப்பட்டு, இந்த மாரி பல கொடுமைகளை செய்து அவர்களை கொன்றவர்களும், முடமாக்கியவர்களும் செய்திருக்கிறார்கள். பல லட்சோப லட்சம் ஓலைச்சுவடிகளை நடுத்தெருவுல போட்டு கொளுத்தி எரிச்ச இது சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு. எந்த நூலும் இதை பேசவே பேசாது. எந்த ஆராய்ச்சியும் இது பேசவே பேசாது. இது வழி வழியாக குருமார்களிடம் வரக்கூடிய தலைமுறை தலைமுறையாக பார் இத்தனை கொடுமைகள் வெள்ளைக்காரன் நமக்கு நல்லது செஞ்சான்னு சொல்றாங்க இல்லையா? தீங்கும் நடந்திருக்கிறது. இது ஒரு ஒரு நிகழ்வு. ஆங்கிலேயன் நமக்கு செய்த ஒரு இது. இப்ப இது ஆங்கிலேயன் செய்தானா உங்களுக்கு ரத்தம் கொதிக்கிறதே! ஏன் நம்ம ஊருக்காரன் நம்மளுக்கு ஒரு தீங்குமே செஞ்சதே கிடையாதா? நம்ம ஊருக்காரன் நமக்கே ரொம்ப நல்லவனா? காலங்காலமா ஆண்ட அரசர்களும், ஒரு உயர்நிலையில பணக்காரனா இருந்தவனும், ஏழ்மையில இருந்தவன தொந்தரவு பண்ணுனதே கிடையாதா? வெள்ளைக்காரன் மட்டும் தான் அயோக்கியனா? இல்லையா? இல்ல பிற மொழிக்காரன் மட்டும் தான் அயோக்கியனா? சுயமொழிக்காரன் ஒருத்தனுக்கும் தீங்கு இழைத்ததே கிடையாதா? மனிதன் மோசமானவன். எந்த கால சூழலாக இருந்தாலும், எந்த மொழி பேசியவனாக இருந்தாலும்,
அந்த இன்னைக்கு நம்ம சொசைட்டல் ரேஞ்சில வந்து உயர்வு, தாழ்வுன்னு பார்க்கக்கூடிய எந்த நிலைகள்ல இருந்தாலும், தாழ்ந்த நிலைன்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையில இருப்பவனும், அவனுக்குன்னு உண்டான கட்டமைப்புக்குள்ள அங்கேயும் நல்லவன் இருப்பான், மோசமானவன் இருப்பான். அந்த நிலையிலயும் ஒருத்தனுக்கு துன்பத்தை இழைப்பான். உயரத்தில் இருப்பவன் தான் தாழ்ந்தவனுக்கு துன்பத்தை இழைக்கணும்னு இல்ல. கீழ இருப்பவனும் அவனுக்குள்ள துன்பத்தை இழைச்சுக்குவாங்க. மனிதனுடைய மனம் அவ்வளவு மோசமானது. இதெல்லாத்தையும் அப்படியே பொறுமையா அலசி ஆராய்ஞ்சு பார்த்து, மனிதனுடைய தன்மைகளை விளக்கி பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன், எப்ஸ்டீன் ஃபைல்லாம் தூன்னு போயிரும். ஒண்ணுத்துக்கும் ஆகாததா மாறி போயிரும். போடா அதெல்லாம் காலங்காலமா நடந்துக்கிட்டு தான இருக்கு. இப்போ மீடியா வந்துருச்சு. இதெல்லாம் இந்த காலங்கள்ல நடக்குது அப்படின்னு சொல்றீங்க. இல்லையா? ஆண் வந்து இந்த மாரி நடந்துக்கிறான். பெண் இப்படி நடந்துக்கிறா அப்படிங்கிறது எல்லாமே நமக்கு வந்து இந்த மீடியா வந்ததுனால இத பூதாகரமா தெரியுது. சரி, இந்த மீடியா வர்றதுக்கு முன்னாடி எதுவுமே நடந்தது இல்லையா? ஒரு குடும்பத்திற்குள்ளாக எந்த விதமான மோசமான சூழல் நடந்தது இல்லையா? எத்தனையோ ஆண்களிடம் கேட்டு பாருங்க. எத்தனையோ பெண்களிடம் கேட்டு பாருங்க. பேச முடியாத, சொல்ல முடியாத எத்தனையோ செய்திகள் ஒவ்வொருத்தரும் சொல்லுவாங்க. ஒவ்வொரு குழந்தைகள்ட்ட கேட்டு பாருங்க. சொல்ல முடியாத எத்தனையோ செய்திகள சொல்லுவாங்க. இதெல்லாம் ஒரு குடும்பத்திற்குள்ளேயே நடக்கக்கூடிய அநீதிகள் நெறைய இருக்கும். ஸோ, அதனால இது அது நெறைய இருக்கும். நான் சொல்றது வந்து நெறைய பேர்த்துக்கு என் பெர்சனல் எக்ஸ்பீரியன்ஸே இருக்கும். வெளிய யார்கிட்டயும் சொல்ல முடியாத ஒரு சூழல்ல இருப்பீங்க. இப்ப அதெல்லாம் பார்க்கும்பொழுது, என்னடா இப்ப என் வீட்டுக்குள்ளேயே ஒரு தொந்தரவு நடந்திருக்கு. நான் போய் எங்கேயோ ஒருத்தன போய் அவன் மோசமானவன், அவன் இது இன்னும் போய் கமெண்ட் அடிச்சுக்கிட்டு இருக்கிறது. அவன பார்த்தோ, பேசியோ என்ன பயன் இருக்க போகுது? அவன் 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 வந்து நாடகத்தின் மூலமோ, படத்தின் மூலமாகவோ, இல்ல விளம்பரங்களின் மூலமாகவோ, கால சூழலுக்கு வந்து இந்த அரசியல் மூலமாகவோ, தவறான ஒரு கருத்தை விதைக்கிறான். தவறான பொருட்களை இது பண்றான். தெரியுதுல்ல? நீங்க ஏன் அது பின்னாடி போறீங்க? உங்களுக்குன்னு அறிவு இருக்கு இல்லையா? ஆண்டவன் குடுத்துருக்கு இல்லையா? அத பயன்படுத்தலாமே! ஏன் திருப்ப திருப்ப அவன் பண்றான், அவன் பண்றான். இப்போ இது எப்படின்னா, ஒருத்தன் என்னைய காப்பாத்த வருவான்னு இது பண்ணிட்டு இருக்கிற மாரி, அவனால தான் நான் கெட்டேன்னு சொல்ற மாரி. கடைசி வரைக்கும் நம்மளுடைய அறிவ வளர்த்திக்கிறத நாம முன்னேறுவதற்கு உண்டான ஒரு வழி நம்ம பார்க்கிறதே கிடையாது. அவன் தான், அவன் தான், அவன் தான், அவன் தான். அந்த ஆயுசே அவன்லயே முடிஞ்சு போயிருது. அவனோ, அவளோ யாரோ இருந்துட்டு போட்டும். அதனால இத பத்தி என்னது போய் இது எல்லாம் வழிபாடு, எல்லாம் எல்லா இதுவும் காலங்காலமா இருந்துகிட்டே தான் இருக்கு. அதுல ஒரு மாற்றமும் வந்து வெளி வர்றதில்ல. அவ்வளோதான். வெளி வரும்பொழுது ஏதோ புதுசா இருக்கிற மாதிரி இருக்கு. எல்லாம் காலங்காலமா இருந்துகிட்டே இருக்கக்கூடியது தான். மாந்திரீகம் பண்ணும்பொழுது, அம் நந்தீசனாரனுடைய எனக்கு அந்த இது நூல் பேர் மறந்து போச்சு. நந்தி வாக்கியம்னு நெனைக்கிறேன். அப்படிதான் நெனைக்கிறேன். இல்ல அது சோதிட நூல் நந்தி வாக்கியம். நந்தீசர் கருக்கடை. நந்தீசர் கருக்கடை. ஆமா. அதில தான் பார்க்கும் பொழுது, ஒரு ஒரு ஊதா நிறத்தில இருக்கக்கூடிய ஒரு நூல் அட்டை. இன்னைக்கு அட்டை மாத்திட்டாங்களான்னு எனக்கு தெரியல. நந்தீசர் கருக்கடை. ஆமா, அப்படிதான் நெனைக்கிறேன். சரி, சின்ன புக்கு. அதுக்குள்ள மாந்திரீக குறிப்புகள் இருக்கும். மந்திர எந்திர முறைகள் இருக்கும். அதில அட்ட கருமங்கள பத்தி எழுதியிருப்பார். இந்த வசியம், மோகனம், தம்பனம், உச்சாடனம், மாரணம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள எழுதியிருப்பார். அப்போ இது எல்லாமே வந்து மனிதனுடைய ஆ சுய நிலையிலிருந்து மாற்றுவதற்கு உண்டான செய்திகள், செயல்கள் அது அத்தனையுமே. உங்களை துன்பமும் படுத்தலாம். உங்கள வந்து என் பக்கம்பால் இழுக்கலாம். உங்கள பண்ணலாம். எல்லாத்துக்கும் உண்டான வழி இருக்கு. ஆனா இதை செய்பவனுக்கு 7, 7 தலைமுறையும் அவன் வந்து துன்பக் கடலில் வீழ்வான். அவன் குடும்பமே வந்து மேல எழாதுன்னு. அப்புறம் ஏங்க குடுத்தீங்க? அதற்குண்டான காரணமும் அதில இருக்கும். இதை யார் மீது பயன்படுத்த வேண்டும்? எதற்காக பயன்படுத்த வேண்டும்? எப்பொழுது பயன்படுத்த வேண்டும்? எவ்வளவு காலம் அவனுக்கு அந்த ஒரு நிலையை கொடுக்க வேண்டும்? அதிலிருந்து எப்படி அவனை மீட்டெடுக்க வேண்டும்? இந்த நெறிமுறைகள் அத்தனையும் அதில இருக்கு. ஆனா, நம்ம அத அத்தனையுமே உட்டர்றோம். பெரியவர்கள் எதையுமே வந்து நமக்கு சும்மா குடுத்துட்டு போக கிடையாது. அவங்க சரியா தான் குடுத்துருக்காங்க. நாம அதெல்லாம் வேண்டாங்க. எனக்கு இது மட்டும் போதும்ன்னு எடுத்துக்கிறோம். அப்புறம் எப்படி? தவறு தான் இருக்கும். அப்ப இந்த மாரி வழிபாடுகள்ல உண்டு இல்லையா? நம்ம துர்தேவதை அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அப்ப அது யாரு? அவங்க சாத்தான்னு சொல்றாங்க. நம்ம துர்தேவதைன்னு சொல்றோம் இல்லையா? உண்டு. காளி உக்கிரமான தெய்வம் தான். காளி ஏவலுக்கு உண்டானது. காளி வழிபாடே நம்மகிட்ட வந்து பெருசா இருக்க காவல் தெய்வங்களாக இருக்கும். நம்ம இப்ப எங்க குலதெய்வமே பொன்காளி தான். காவல் தெய்வங்களாக இருப்பாங்க. அவர்களை வந்து துர்தெய்வம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நிலையிலிருந்து, அவர்களை வந்து காவல் காப்பதற்காக அவர்களை வந்து வேண்டிக் கொண்டார்கள். அந்த நிலை அதை எடுத்துக்கிச்சு. ஆனா காளி வந்து நீங்க எந்த விதமான விஷயத்திற்கும் ஏவலாம். சரிங்களா? அது ரத்த பலி கேட்கக்கூடிய தெய்வம் தானே! நரபலி இருக்கே! இல்லையா? அது அது என்ன அந்த இது பார்த்தோமே!
நம்ம தசமகா வித்யான்னு அந்த பிளேலிஸ்ட் போங்க. காளிக்கும் சரி, தாரைக்கு 2 பேர் போட்டிருக்கேன். 10 பேத்துல 2 பேர் போட்டிருக்கேன். காளியும் போட்டிருக்கேன், தாராவும் போட்டிருக்கேன். அதில வந்து நரமாமிசத்த வந்து விரும்பக்கூடியவர்கள், அந்த நரபலியை விரும்பக்கூடியவர்கள்னு இருக்கே. அவர்களுக்கு அந்த காலத்தில பலி இட்டிருப்பாங்க இல்லையா? என்ன போய் இன்னைக்கு என்ன எப்ஸ்டீன் பலியிடுறான். அது இந்த 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 வேலையெல்லாம் நம்ம பாட்டன் பூட்டன்லாம் சும்மா செவ்வனே சகஜோதியா செஞ்சிருக்காங்க எல்லாருமே. பேசுறதில்ல அவ்வளோதான். அதனால நம்ம யாருக்கும் தெரியறதில்ல. ஏன்னா படிக்கிறதில்ல. படிடா பரமா, படிடா புத்தகம் எடுத்து படிடா. 4 பேர் பேசுறத மட்டும் கேட்டுக்கிட்டே இருக்காதடா, அழிஞ்சு போயிருடான்னு சொன்னா, படிச்சா எனக்கு வேர்க்குங்க. எனக்கு மூளை வேர்த்தா வந்து கஷ்டமா இருக்குங்க. டயர்ட் ஆயிரும், தூங்கிருவேன் அப்படின்னு சொன்னா, ஒண்ணும் பண்றதுக்கு இல்ல. ஒருத்தன் ஒண்ணு ஆமான்னு சொன்னா, நம்ம ஆமாம்போம். அது இல்லைன்னு சொன்னா இல்லம்போம். ஏன்னா அவன் சொல்றது மட்டும் தான் நமக்கு டேட்டா. உண்மை எதுன்னு நமக்கு எதுவும் தெரியாதே. நூல் படிச்சா தான் தெரியும். ஆராய்ச்சி பண்ணா தான் தெரியும். என்னமோ போங்க. சரி பரவால்ல. இன்னைக்கு இதுதான் வந்து செய்தி. 1/2 மணி நேரம் ஆயிப்போச்சு இதுக்கே. நாளைக்கு இதனுடைய தொடர்ச்சி பார்ப்போம். இன்னும் நெறைய கேள்விகள் இருக்குங்க. அது ஒண்ணா நாளைக்கு அதனுடைய தொடர்ச்சி பார்ப்போம். இல்லன்னா, பின்னொரு சந்தர்ப்பம் வரும்பொழுது நிறைய ஒரு சில கேள்விகள் நல்ல நல்ல கேள்விகள் இருக்கு. பின்ன பார்க்கலாம். சரிங்களா? ஆல்ரைட். இதான் இன்னைக்கு உண்டான செய்தி. புடிச்சிருந்திருக்கும், இன்ஃபர்மேட்டிவா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். ஆ வேற என்ன? நாளை வேற ஏதாவது ஒரு நல்ல காணொளியில சந்திப்போம். அதுவரையும் தொடர்ந்து இணைந்திருங்கள். நான் உங்க இடத்துல நன்றி.